விருகம்பாக்கம் பகுதியில் 15 நாட்களாக தேங்கியிருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இம்மாத தொடக்கத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னையின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. இதில் பல இடங்களில் தண்ணீர் வடிந்து இயல்பு நிலைமை திரும்பி வருகிறது. ஆனால் விருகம்பாக்கம் பகுதியில் இன்னமும் மழை நீர் தேங்கி நிற்கிறது. அதனை அகற்ற அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் தேங்கி நிற்கும் மழை நீருடன் கழிவுநீர் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். லாஸ்ட் செகண்ட்லேருந்து 20 டேஸாவே இங்க தண்ணி நின்றுட்டே தான் இருக்கு. ஆனால் நிறைய கொசு, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொசு இங்கே உற்பத்தி ஆகுது. என்ன பண்ணாலும் கொசுவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. காயில் போட்டாலும் சரி, ரெப்லன் போட்டாலும் எது போட்டாலும் எங்களுக்கு ஒரு 12 டேஸாக கரண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு. குடிக்கிற தண்ணி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இங்கேருந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஒரு 5-6 ஃபேமிலி தான் இங்கே இருந்தோம். மொத்தமே எல்லாருமே காலி பண்ணி போயாச்சு. தண்ணி குடிக்கிற தண்ணி கிடையாது, கரண்ட் கிடையாது. கொசு பாருங்க எப்படி பயங்கரமாக இருக்குது. கொசு தான் ஒன்றுமே கண்ட்ரோலே பண்ண முடியல.